பார்க்க போகிறது வந்து குரூப் 4ல 2024 எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா மேக்ஸ்ல இருந்து 25 மார்க் வரும். அதில் கண்டிப்பாக ஒரு 3 மார்க் எடுக்கணும் அப்படின்னா அந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல இருந்து கேட்பாங்க. ஒரு சில டைம் 1 மார்க் இல்லை 2 மார்க் கேட்பாங்க. ஹையஸ்ட்னா 3 மார்க் கூட அதிகமாக கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. இதில் ஒரு 6 டைப் இல்லை 7 டைப் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 டைப் பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். 7மே பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இது டைப் 1. ஒன்றும் இல்லை, ஏபிசி வந்து டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா இது ஈஸியாக ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஏ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் எழுதிருக்கோங்க. ஏவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை மட்டும் பெருக்குங்க, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும் 12. அப்புறம் சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது 2 பெருக்குங்க, இது 2 பெருக்குனீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். அப்புறம் ஏவோ உங்களுக்கு பியோட ஆன்சர் வேணும் அப்படின்னா இது 2 குறுப்பெருக்கல் பண்ணீங்கன்னா வந்துடும். இதான் வந்து ஆன்சரு. இது உங்களுக்கு 2ஆல டிவைட் ஆகும், இல்லை ஏதாச்சும் நம்பர் காமனாக வச்சு டிவைட் ஆகும்னா நீங்கள் அடிக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் அடியாகாது, ஏன்னா இது 2ஆல போகும், இது அடியாகாது. அதனால வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைப்பு. இப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது ஃபர்ஸ்ட் டைப்பு. இது வந்து செகண்ட் டைப்பு. இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, போனாலும் நம்ம ஏவும் பியும் சியும் கண்டுபிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து நம்ம ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் டி எக்ஸ்ட்ரா வரனால அது மாதிரி பண்ணலாம். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது எப்படிங்கிற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்த கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு ஏங்கிறது ஒன்றும் இல்லை, இது அப்படியே டைரக்டா போனது மாதிரி பெருக்கிடுங்க. அப்போ 4 5 20 20 × 2 40. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், இது கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 5000 30 30 × 3 90. இது 2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல இதை எடுத்துட்டு இதுல இருந்து இதை அப்படியே பெருக்கிடுங்க. பெருக்குனீங்க அப்படின்னா 25 × 2 50. இதே சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த முதல்ல எடுத்துட்டு இதை அப்படியே விட்டுருங்க. இந்த 2வது இதை எடுத்துட்டு அப்படியே இதை பெருக்குங்க, முடிஞ்சு. இதை பெருக்குனீங்க அப்படின்னா 5000 30 30 × 2 60. இப்போ நம்ம போனதை பார்க்குறப்போ வகுக்க முடியல. இப்போ ஆனால் இது எல்லாமே வகுப்படும். 10ஆம் வகுப்படை போட்டுனா வகுப்பட்டுரும். அப்போ 4:5:6:9 இதுதான் ஆன்சரு. இது 2வது டைப்பு. இது 2 பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க. அதனால இதை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். 3வது டைப்பு. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து ஏபிசின்னு இப்படி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு விகிதம் அப்படின்னாலே வகுத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2/4 அப்படின்னா 1/2னா 1:2 அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து டேரெக்டாக பெருக்கல்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெருக்கல்ல கொடுத்து நம்மளுக்கு ஏபிசி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இது ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ ஏவை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏவை வந்து விட்டுருங்க, மித்த 2 வந்து பெருக்கிருங்க. ஏன்னா இங்கே பெருக்கல்ல இருக்கனால. அப்போ 3 4 12. அப்போ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஏக்கு 12. பி கேட்குறாங்க அப்படின்னா பியை விட்டுருங்க. அப்போ ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 8. சி அதே மாதிரி விட்டீங்க அப்படின்னா 6. இவ்வளோதான் சிம்பிளான டைப்பு. ஏபிசி கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பெருக்கல்ல கொடுத்தாங்கன்னா இப்படி பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து 2/a = 3/b c 4/c அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு டைரக்டாவே ஏவோட மதிப்பு 2, பியோட மதிப்பு 3, சியோட மதிப்பு 4 அப்படின்னு எடுத்துடலாம். பெருக்கலா இருந்தா இந்த மாதிரி எடுக்கணும், வகுத்தலா இருந்தா இந்த மாதிரி எடுக்கணும். 4வது டைப்பு. இது ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு விகிதத்துல கொடுத்தாங்கனாலே வகுத்தல்னு அர்த்தம். இது எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், 5/8ன்னு போட்டுக்கலாம். இதை அப்படியே மாற்றி பெருக்கினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இதை அப்படியே குறுப்பெருக்கல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். நம்மளுக்கு எப்பவுமே எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படிங்கிறனால எக்ஸை மட்டும் வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் நீங்கள் டேரெக்டாக இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அந்த 0.75 நம்ம எப்படி பெருக்கலாம் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் பெருக்கிருங்க. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 6.00 வருது. அப்போ 6ன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது அப்ராக்சிமேட் ஆன்சர் தான். அதாவது எக்ஸோட மதிப்பு 6/5. ஒரு சில டைம் இதை வந்து பாயிண்ட்ல கொடுத்தாங்க அப்படின்னா 4×5 மீதி இருக்க 2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1.2. எக்ஸோட மதிப்பு 1.2 அப்படின்னா வந்து நம்மளுக்கு 6:5 அப்படிங்கிறது. இது ஒன்றும் இல்லை, சப்ஸ்டியூஷன் மெத்தட். இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ணா போதும். எக்ஸோட மதிப்பு 5, ஒய்யோட மதிப்பு 2. இங்கே எக்ஸோட மதிப்புல 5 சப்ஸ்டியூட் பண்ணா போதும். இதை டேரக்டா பெருக்கினாலே போதும். இது நீங்கள் ஷார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 2ஆல் வகுப்படும். ஸோ அப்படிங்கிறப்போ 2 9 22. இது நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து வகுப்படாது.